Exercise 2.7 write in polar form of following complex numbers. இப்போ இங்கே பாருங்கள், இது பார்க்குற காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரியே தான் இருக்குது. இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், அதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், அதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். இது ஃபுல்லாக என்ன ஃபார்ம்? ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டு. இப்போ இதை ஃபுல்லாக என்னவா மாற்ற போகிறோம்? போலார் ஃபார்மெட்டாக மாற்ற போகிறோம். அப்போ எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரக்சரில் தான் மாற்ற போகிறோம், போலாருக்கு தான் மாற்ற போகிறோம். ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், போலார் ஃபார்மெட் தெரிஞ்சிருக்கணும். அப்போ சொல்யூஷனு போலார் ஃபார்மெட்டோட ஃபார்முலா என்னதுப்பா? we know that z which is equal to r into cos theta plus I sin theta. ஓகே, இதுதான் ஃபார்முலா. அப்போ நம்மளுக்கு ரெண்டு பேர் வேணும், ஒன்று ஆர் வேணும், இன்னொன்று தீட்டா வேணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? சப்டிஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். அப்போ சப்டிஷன் நம்பர் 1ல் அவங்க கொடுத்துருக்காங்க z which is equal to 2 plus I 2 root 3. அப்போ இது ரெக்டாங்குலர் ஃபார்மெட், அப்படி தானே? ரெக்டாங்குலர் ஃபார்ம். இதை நம்ம இப்போ என்னவா மாற்றணும்? மேலே உள்ள போலார் ஃபார்மெட்டாக மாற்றணும். அப்போ ரெண்டு பேரை கண்டுபிடிக்கணும். ஒன்று யார்? ஆர். இதுக்கு முன்னாடி இதை வேணும், அதுக்கு அப்படியே இது பண்ணி வச்சுக்கிடுவோம். ஒரிஜினல் ஃபார்மெட் எழுதி வச்சுக்கிடுவோம். எக்ஸ் ப்ளஸ்ஸு ஐஒய். அப்போனா எக்ஸோட ஆன்சர் யார் இருக்கும்? 2. ஒய்யோட ஆன்சர் என்னது? 2 root 3. சரியா? அப்போ தான் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், அந்த ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆர் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். அப்போ இங்கே ஆன்சர் 4. ஒய்யை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த 2 4ஆக மாறிடும். ரூட் 3யை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3ஆக மாறிடும். அப்போ 4 × 3 12. அப்போ இந்த பிளேஸில் 12 கிடைக்கும். அப்போ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 16. ஆறுங்கிறது யார்? டிஸ்டன்ஸ் தானே, ரைட்டா? அப்போ இதை நம்ம ரூட்டை விட்டு வெளில எடுத்துடலாம். அப்படி வெளில எடுத்தோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 கிடைக்கும். அது டிஸ்டன்ஸுங்கிறதுனால பாசிட்டிவ் 4 மட்டும் எழுதுனா போதும், நெகட்டிவ் 4 போடணும்னா அவசியம் கிடையாது. அப்போ ஆறு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் யாரை கண்டுபிடிக்கணும்? தீட்டாவை கண்டுபிடிக்கணும். தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துருக்காங்கல்ல, இது எத்தனாவது குவாட்ரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவாக தானே இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது கம்பல்சரி என்னவாக தான் இருக்கும்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் எக்ஸும் ஒய் என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் தீட்டா. அப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும். அது எத்தனாவது குவாட்ரண்ட்னு சொல்லிட்டோம்ப்பா? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. அப்போ இங்கே என்ன வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா தீட்டாவோட ஃபார்முலா என்னது? ஆல்ஃபா. தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஆல்ஃபா வேணும். ஆல்ஃபா வேணும்னா ஆல்ஃபாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? tan இன்வர்ஸ் ஃபார்முலா. அப்போ ஆன்சர் tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். அப்போ ஒய்ங்கிறது யார்? இங்கே இருக்குது, இது எக்ஸு. இப்போ ஒய்யவும் எக்ஸையும் என்ன பண்ணணும்ப்பா? டிவைடு பண்ணணும். அப்போ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 2 root 3. எக்ஸோட ஆன்சர் என்னதுப்பா? 2. 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3. இப்போ நம்ம இந்த tan இன்வர்ஸை கேன்சல் பண்ணணும்னா இந்த ரூட் 3யை டேனில் போய் செக் பண்ணணும். 60 டிகிரியில் கிடைக்கும். அப்போ ஆன்சர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 60 டிகிரி எப்படி எழுதுவோம்ப்பா? π/3ன்னு எடுத்து எழுதுவோம். அப்போ tan இன்வர்ஸும் tan என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு π/3. ஆரும் ஃபைண்ட் பண்ணியாச்சு, தீட்டாவும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. கொண்டு இந்த ஃபார்முலா என்ன மட்டும் பண்ணால் போதும்? சப்ஸ்டிட் மட்டும் பண்ணால் போதும். அப்போ இப்போ தான் நம்ம எங்கேயே போகிறோம்ப்பா? அந்த போலார் ஃபார்மெட்டுக்கே போகிறோம், ரைட்டா? அப்போ இசட் விச் இஸ் ஈக்குவல் டு ஆறுங்கிற ப்ளேஸில் யாரை சப்ஸ்டிட் பண்ணணும்? 4 சப்ஸ்டிட் பண்ணணும். இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டாவுக்கு பதிலாக யார்? π/3. அப்போ ஆன்சர் π/3 ப்ளஸ்ஸு ஐ இன்ட்டு சைன் ஆஃப் π/3. இதுதான் அதனுடைய போலார் ஃபார்மெட். அப்போ அவங்க அந்த மாதிரி நம்பரில் கொடுத்துருப்பாங்க, நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் காசு சைனில் சொல்லி ஆகும். சரியா? இதுதான் போலார் ஃபார்மெட்டு. ஓகே, இது போலார் ஃபார்மெட்டு. இதில் ஜென்ரல் கேஸ்னு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரல் கேஸ். ஜென்ரல் கேஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, 4 இன்ட்டு இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆங்கிளுக்கு முன்னாடி 2k பையை ஆட் பண்ணணும். ப்ளஸ் I sin 2k pi plus by 3.
அந்த 2k பைனா என்ன அர்த்தம்னா 2 பைன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம்னு வச்சுக்கிறோங்களேன், இதுக்குள்ள ஒரு ஆன்சர் போட்டிருக்கேன் 30 டிகிரி. tan 30 டிகிரியோட ஆன்சர் என்னது? 1/√3 1/√3. இப்போ சப்போஸ் இப்போ ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கேன்னா, ஒரு ரவுண்ட் அடிச்சோன்னா ஆன்சர் என்ன வரும்? 360 டிகிரி. 360க்கு மேலே ஒரு 30 டிகிரி போட்டோம்னா 390 டிகிரியா? அப்போ தேர்ஃபோர் இது ஆன்சர் என்னது? 390 டிகிரி. அப்போ 30க்கும் ஆன்சர் 1/√3 தான், 390க்கும் ஆன்சர் என்ன தான்? 1/√3 தான். அப்போ இந்த பிளேஸில் எத்தனை டிகிரி வருதோ எல்லா டிகிரிக்குமே ஆன்சர் என்னவாக தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். அப்போ நம்ம இதை வர்றதுக்கு ஒரு ரவுண்டு தானே அடிக்கிறோம், ஒரு ரொட்டேஷன் அடிக்கிறோம்ல. அப்போ ஒரு ரொட்டேஷன்னா 360 டிகிரின்னு அர்த்தம். அதை ரேடியனில் சொல்லும்போது 2π அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ரொட்டேஷன்னா 2π, 2 ரொட்டேஷன்னா 4π. அப்போ 2ஓட மல்டிபிளாக போயிட்டே இருக்கும். அப்போ இந்த கேக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2π, 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4π. அப்போ இது ஜென்ரல் கேஸ். எப்போல்லாம் நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்களோ, போலார் ஃபார்மெட்டுக்கு மாற்றுறீங்களோ, அப்போல்லாம் அந்த தீட்டாக்கு பக்கத்தில் யாரையும் ஆட் பண்ணிக்கிறேங்க? 2k பையவும் ஆட் பண்ணிக்கிறேங்க, மறந்துடாதீங்க. அப்போ இங்கே கே அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேங்கிறது இண்டீஜராக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம், மைனஸாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷனு. சம் இது தான், இது அப்படியே மாறிக்கிறோம். சரியா? 3 - i√3. அப்போ இந்த சம்முக்கு இப்போ ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போ செகண்ட் சப்டிவிஷனில் 3 கொடுத்துருக்கதை எப்போதுமே எப்படி எழுதிக்கிறேங்கப்பா? இசட் அப்படின்னு எழுதிக்கிறேங்க. இசட் ஈக்குவல் டு 3 - i√3. அப்போ இது எது கூட கம்பேர் பண்ணணும்? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் கூட கம்பேர் பண்ணணும். ஏன்னா அது கொடுத்துருக்கிறது என்ன ஃபார்மெட்டு? ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே. அப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஆன்சர் யார்? 3. ஒய் ஈக்குவல் டு ஆன்சர் யார்? -3. ஐயை மட்டும் விட்டுறணும், -√3 எடுத்துக்கிறோம். அப்போ -√3. ரைட். ஓகே. இப்போ இங்கேயே நம்ம செக் பண்ணிடுவோம், இது எத்தனாவது குவாட்ரண்ட்டாக இருக்கும்? எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஒய் வந்து நெகட்டிவாக இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட்டா? எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் வந்து நெகட்டிவ். எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் வந்து நெகட்டிவ். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. சரி. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஆறு கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் தீட்டா கண்டுபிடிப்போம். அப்போ ஆரோட ஃபார்முலா என்னதுப்பா? சாரி, கரெக்டு தான். ஆரோட ஃபார்முலா என்னது? √(x² + y²). அப்போ √(x² பண்ணிங்கன்னா 9 ப்ளஸ் y² பண்ணிங்கன்னா மைனஸ் என்னவாக மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். √3 பண்ணிங்கன்னா வெறும் 3ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 3. அப்படின்னா ஆன்சர் என்னப்பா கிடைக்கும்? √12. ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு √12. அப்போ இந்த √12ஐயும் நம்ம என்ன பண்ணலாம்? வெளில எடுக்கலாம். 6ன்னு எழுத வேணாம், 4ன்னு எழுதிக்கிறோம். அப்போ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு √4 × 3ன்னு எழுதுவோம். ஏன்னா 4 × 3ன்னு எழுதுனா தான் நீங்கள் 4 என்ன பண்ண முடியும்? வெளில எடுக்க முடியும். 6 × 2ன்னு போட்டால் ரூட்டை விட்டு என்ன பண்ண முடியாது? வெளில எடுக்க முடியாது. அப்போ அதனால் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 2√3. இதுதான் அதனுடைய டிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? தீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ டு ஃபைண்டு தீட்டா. அப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும்னா இது எத்தனாவது குவாட்ரண்ட் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். எத்தனாவது குவாட்ரண்ட்டுப்பா? ஃபோர்த்து குவாட்ரண்ட். அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்னா தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? -α. ஆல்ஃபாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? -tan inverse of y/x. இது அந்த ஃபார்முலா. அப்போ y x என்ன பண்ணணும்? கொண்டு வந்து கலெக்ட் பண்ணணும். இந்த இருக்கு y, இந்த இருக்கு x. இங்கே எழுதுங்க பார்ப்போம். அப்போ தீட்டா which is equal to -tan inverse of y-யோட ஆன்சர் என்னது? -√3. டினாமினேட்டரில் ஆன்சர் என்னதுப்பா? 3. ஓகே. இந்த மாடுலஸ் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒன்லி பாசிட்டிவ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஆன்சர் நெகட்டிவ் கிடைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் செக் பண்ணணும். அதுக்காண்டி தான் என்ன பண்ணுறோம்னா மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த இடம் என்னவா மாறணும்? மைனஸாக வரக்கூடாது. அது ஆன்சர் என்னவாக இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ மாடுலஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் என்னவாக மாறிடும்? பாசிட்டிவாக மாறிடும். இங்கே √3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இந்த 3யை √3 × √3 நம்ம எழுதிக்கலாம். அப்போ தீட்டா which is equal to -tan inverse of மேலே உள்ள √3 அப்படியே இருக்கட்டும், கீழே உள்ள 3யை எப்படி எழுதிக்கலாம்? √3 × √3ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஒரு √3 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ தீட்டா which is equal to -tan inverse of 1/√3ன்னு கிடைக்கும். நீங்கள் என்ன பாரு? 30 டிகிரி. 30 டிகிரினா ரேடியனில் 5/6. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாமா?
தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே எழுதிக்கிட்டு 30 டிகிரியோட ஆன்சர் என்னப்பா 5/6. அப்போ ஆரும் கண்டுபிடிச்சாச்சு, தீட்டாவும் கண்டுபிடிச்சாச்சு. கொண்டு என்ன பண்ணிடுங்க, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ இசட் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர், ஆருக்கு பதிலாக யார் 2√3. நெக்ஸ்ட்டு காசு தீட்டா, அப்போ காசு இன்ட்டு தீட்டாக்கு பதிலாக என்ன இருப்பா -5/6. அப்போ எனக்குள்ள ப்ராக்கெட் போட்டு -5/6 அப்படின்னு போடுங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் -5/6 அப்படின்னு ஆன்சர் போட்டுருவோம். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, காசுங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், இது ஈவன் ஃபங்க்ஷன், சைனு ஆடு ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மாறிடும். ஆடு ஃபங்க்ஷன்னா உள்ளே இருக்கக்கூடிய மைனஸ் வெளில வந்துடும். நம்ம சும்மா நார்மலாக பாலினாமியலில் பார்ப்போம்ல, -x² -x³ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? இங்கே மேலே பவர் வந்து ஈவனாக இருக்கா, அப்போ இது பாசிட்டிவாக மாறிடுமா? இது 3 வந்து ஆடு, அப்போ மைனஸ் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் ஆன்சர் என்னது -x³ அப்படின்னு தான் இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் இங்கே. அப்போ இந்த மைனஸ் என்ன மாறிடும், பாசிட்டிவாக மாறிடும். இந்த மைனஸ் எங்கே வந்துடும்ப்பா, வெளியில் வந்துடும். சரியா? அப்போ இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 2√3 இன்ட்டு cos π/6 மைனஸ் ஐ சைன் ஆஃப் π/6. இந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிக்கிறோம். இதை முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, ஜென்ரல் ஃபார்மேட் போடுவீங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஜென்ரல் ஃபார்ம் என்ன பண்ணணும், இசட் ஈக்குவல் டு 2√3 இன்ட்டு காஸ் ஆஃப் நம்மள்ட்ட என்ன தீட்டா இருக்கோ அது கூட 2k/ஐ ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆன்சர் 2k/e ப்ளஸ் π/6 மைனஸ் ஐ சைன் ஆஃப் 2k/e ப்ளஸ் π/6. ஓகே, அப்போ நம்மளுக்கு அந்த கேங்கிற கான்ஸ்டன்ட் எதில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறணும், இன்டீஜரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஜென்ரல் கேஸு ஒவ்வொரு ரொட்டேஷன்லேயும் நம்மளுக்கு மாறி மாறி ஆன்சர் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டுப்பா தேர்டு சப்டிவிஷனு -2 -i2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்டு சப்டிவிஷனுக்கும் கொடுத்துருக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது -2 -i2. இதை நம்ம என்ன மாற்றணும், போலார் ஃபார்மெட்டாக மாற்றணும். அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இது எது கூட கம்பேர் பண்ணணும், இசட் ஈக்குவல் டு x + iy கூட கம்பேர் பண்ணணும். ஏன் சார் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிறது என்ன ஃபார்மெட்டுப்பா, ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டு. அப்போ x ஈக்குவல் டு -2 y ஈக்குவல் டு -2. இப்படி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கொஞ்சம் தப்பு இல்லாமல் பண்ணலாம். அப்போ எக்ஸும் நெகட்டிவாக இருக்குது, ஒய்யும் நெகட்டிவாக இருக்குது, எக்ஸும் நெகட்டிவாக இருக்குது, ஒய்யும் நெகட்டிவாக இருக்குது. அப்புறம் எத்தனாவது குவாட்ரண்ட்டு, தேர்டு குவாட்ரண்ட்டு. அப்போ தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா வரும். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம், ஆரை கண்டுபிடிச்சிருவோம். ஆர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னது, x² + y². அப்போ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே -2 தானே, ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும் ஆன்சரு 4 + 4 அப்படின்னு வரும். அப்போ தேர்ஃபோர் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 4 எத்தனை டைம்ஸ்ப்பா இருக்குது, 2 டைம்ஸ் இருக்கா. அப்போ √2 × 4 போட்டுக்கலாமா தானே? ரைட். ஏன் இப்படி எழுதுனேன் அப்படின்னா, இந்த 4 நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரூட்டை விட்டு வெளில 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நான் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன இருக்கும் 2√2. ஆர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், தீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு 2 ஃபைண்டு தீட்டா. அப்போ தீட்டா ஃபைண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு எத்தனாவது குவாட்ரண்ட்டுன்னு தெரிஞ்சிருக்கணும், தேர்டு குவாட்ரண்ட்டு. அப்போ தேர்டு குவாட்ரண்ட்னா தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, வெரி குட், அதை மறந்துடாதீங்க, ஃபார்முலா மறந்துடாதீங்க, ஆல்ஃபா - π. நெக்ஸ்ட் ஆல்ஃபாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y/x - π. அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. ஒய்யவும் எக்ஸையும் என்ன பண்ணணும், டிவைடு பண்ணணும். அப்போ -2 / -2 -2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஆன்சர் என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. டேனில் எங்கே 1 கிடைக்கும், 45 டிகிரி. அப்போ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு π/4. அவ்வளோதான். கொண்டு போய் என்ன மட்டும் பண்ணால் போதும், மைனஸ் கேன்சல் ஆயிரும்ல. வெரி குட். அப்போ இங்கே ஆன்சர் என்னப்பா இருக்குது, -π, இங்கே ஒரு -π. அப்போ இங்கே என்ன போடணும், -π போடணும். சரியா? இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்த ஆன்சர் என்ன கிடைக்கும், தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு π - 4π, டினாமினேட்டரில் ஒரு 4. அப்போ ஆன்சர் -3π/4. அப்போ ஆன்சர்
3/4. இதுதான் யாரோட ஆன்சர்ப்பா? தீட்டாவோட ஆன்சர். இப்போ கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ நெக்ஸ்ட்டு ஆர் விச் இஸ் ஈக்குவல், இப்போ தான் நம்ம போலார் ஃபார்மெட்டுக்கே போகிறோம். இசட் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஆருக்கு பதில் யாரை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? 2√2. நெக்ஸ்ட்டு காஸ் இன்ட்டு இது என்ன தீட்டா? -3/4. அப்போ -3/4 ப்ளஸ் ஐ சைன் இன்ட்டு -3/4. ஓகே, இதோட விட்டுடலாமா? நெக்ஸ்ட் வேறு ஏதாவது சால்வ் பண்ணலாமா? காசுங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், மைனஸ் என்ன மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். சைன் ஆடு ஃபங்க்ஷன், மைனஸ் எங்கே வந்துடும்? வெளில எழுதிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 2√2. இது எப்படி எழுதுவீங்க? காஸ் ஆஃப் 3/4 மைனஸ் ஐ சைன் ஆஃப் 3/4. இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஜென்ரல் கேஸ் ஒன்று எழுதணும். அப்போ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் கேஸ். ஜென்ரல் கேஸ் என்ன பண்ணுவீங்க? இசட்ஸ் ஈக்குவல் டு 2√2 காஸ் ஆஃப் தீட்டா கூட யாரை ஆட் பண்ணிக்கிறானோ 2k/ஐ ஆட் பண்ணிக்கிறானோ 2k/e 3/4 மைனஸ் ஐ சைன் ஆஃப் 2k/e ப்ளஸ் 3/4. நெக்ஸ்ட் அந்த கே எதில் இருக்குன்னு சொல்லிடுறாங்கப்பா? இண்டீஜரில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைட், ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷனு I -1/cos of π/3 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் π/3. இதையும் நம்ம என்ன பண்ணணும்? போலார் ஃபார்மெட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே நம்மளோட ரொம்ப 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. ஒன்று என்னென்னா நியூமரேட்டரில் ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டில் இருக்குது, டினாமினேட்டரில் போலார் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இந்த போலார் ஃபார்மெட்டு அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? போலாரை தானே மாற்ற போகிறோம். அப்போ நியூமரேட்டரில் இருக்கிறது மட்டும் என்ன பண்ணால் போதும்? போலாராக நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டோட்டலாகவே நம்ம எடுத்துக்கிறோம். I -1/, காசு π/3 ப்ளஸ் ஐ சைனு π/3. ஓகே, இதில் இந்த நியூமரேட்டரை மட்டும் தான் இப்போ நம்ம போலாராக மாற்ற போகிறோம். அதை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். சப்போஸ் லெட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே இசட்ஸ் ஈக்குவல் டு, இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா -1 +1 ப்ளஸ் ஐ அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் உள்ளது ரியல் பார்ட்டு, செகண்ட் உள்ளது இமேஜினரி பார்ட் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இதை நம்ம கம்பேர் பண்ணுவோம். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, ஒய் இஸ் ஈக்குவல் டு +1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஆறு ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா போலார் ஃபார்மெட்டில் ஆறு தேவைப்படும் நம்மளுக்கு. அப்போ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு √(x² + y²). -1 இது +1, ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் +1 தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு √(1 + 1), ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு √2. ஆர் ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? தீட்டா ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 ஃபைண்டு தீட்டா. ஓகே, அப்படின்னா இது எத்தனாவது குவாட்ரண்ட் அப்படின்னு செக் பண்ணணும். எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது, ஒய் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்படின்னா ஆன்சர் செகண்ட் குவாட்ரண்ட்டாக தான் இருக்கும் அது. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட். ஓகே, அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்னா தீட்டாவோட ஃபார்முலா என்னது? π மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு π மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் y/x. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இப்போ இந்த ஒய்க்கும் எக்ஸுக்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க ஆன்சரை கொண்டது சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிட வேண்டியதான். அப்போ நெக்ஸ்ட் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு π மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ங்கிற பிளேஸில் 1, எக்ஸுங்கிற பிளேஸில் -1. அப்போ ஆன்சர் 1/-1. ஓகே, 1/1னா 1 தான், மைனஸு நம்மளுக்கு மாடுலஸுக்குள்ள இருக்குது, அதனால் அது பாசிட்டிவாக மாறிடும். அப்போ ஆன்சர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு π மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1னா ஆன்சர் வந்து 45 டிகிரி. அப்போ π/4. தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு π மைனஸ் π/4. பைக்கும் π மைனஸ் 4க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா மல்டிபிள் பை 4. அப்போ 4π மைனஸ் பைனா 3π. அப்போ ஆன்சர் 3π/4. இதுதான் தீட்டாவோட ஆன்சர். அப்போ நம்மள்ட்ட ஆரும் இருக்குது, தீட்டாவும் இருக்குது. நெக்ஸ்ட் போலார் ஃபார்மெட்டுக்கு மாற்றிடுவோம். போலார் ஃபார்மெட்டுக்கு யாருக்கு? நியூமரேட்டருக்கு போலார் ஃபார்மெட். இந்த ஆன்சருக்கு தான் நம்ம போலார் ஃபார்மெட்டாக மாற்ற போகிறோம். அப்போ ஆன்சர் -1 ப்ளஸ் ஐயை போலார் ஃபார்மெட்டுக்கு மாற்றணும்னா இந்த கான்செப்ட். அப்போ ஆருங்கிறது யார்? √2. ஓகே, நெக்ஸ்ட்டு காசு தீட்டா
அப்போ காஸ் ஆஃப் தீட்டாவுக்கு பதிலாக ஆன்சர் 3π/4. அப்போ 3π/4 ப்ளஸ்ஸு ஐ சைன் ஆஃப் 3π/4. ஓகே, அப்போ இந்த போலார் ஃபார்மெட்டை இப்போ என்னவா மாற்றிட்டோம்? சரி, இங்கே ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டில் இருந்துச்சு, இப்போ நம்ம போலார் ஃபார்மெட்டுக்கு மாற்றிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையுமே போலார் ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். அப்போ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய அந்த கிவன் எக்ஸ்பிரஷன். அப்போ அந்த கிவன் எக்ஸ்பிரஷனை இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ தான் நம்ம சம்முக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். கிவன் i-1 டிவைடட் பை காஸ் ஆஃப் π/3 ப்ளஸ்ஸு ஐ சைன் ஆஃப் π/3 இதான் கொடுத்துருந்தாங்க. இந்த i-1 தான் நம்ம -1 ப்ளஸ் ஐ அப்படின்னு மாற்றி வச்சிடணும். அப்போ இது ரெண்டும் சேம் தான். இதுக்கு பதிலாக நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன், ஆன்சராக எழுதிக்கிறேன். அப்போ ஆன்சர் √2 இங்கே காஸ் ஆஃப் 3π/4 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 3π/4. ஓகே, டினாமினேட்டரில் இந்த ஆன்சர் இருக்குது. அப்போ ஆன்சர் காஸ் ஆஃப் π/3 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் π/3. ஓகே, இப்போ நம்ம போலார் ஃபார்மெட்டில் மாற்றியாச்சு. ஆனால் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. நியூமரேட்டர்லேயும் போலார் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் போலார் இருக்குது. அப்போ அது ஒரே ஸ்ட்ரக்சராக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், யூலர் ஃபார்மெட்டுக்கு மாற்றிக்கிறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி போலார் ஃபார்மெட்டு மல்டிப்ளிகேஷன்லேயோ அல்லது டிவிஷன்லேயோ இருந்துச்சுன்னா யூலர் ஃபார்மெட்டுக்கு மாற்றினோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். டக்குன்னு ஆன்சர் போடலாம், ஈஸியாக ஆன்சர் போடலாம். அப்போ இங்கே √2 அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம யூலர் ஃபார்மெட்டுக்கு மாற்றணும்னா எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். e⁻i இங்கே தீட்டா என்ன இருக்கோ அதை இங்கே எடுத்து எழுதிக்கிற வேண்டியதான், 3π/4. அதே மாதிரி டினாமினேட்டரில் e⁻i இங்கே தீட்டா என்ன இருக்குது, π/3 இருக்குது. இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுவும் எக்ஸ்பொனன்ஷியல், இதுவும் எக்ஸ்பொனன்ஷியல். டினாமினேட்டர் இப்படி டிவைடில் இருந்துச்சுன்னா இந்த பவரை ஜஸ்ட்டு மைனஸ் மட்டும் பண்ணால் போதும். அப்போ ஈக்குவல் டு √2 e⁻, இந்த பவரையும் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ ஐயை நம்ம காமனாக வெளில எடுத்துடலாம். 3π/4 மைனஸு π/3, அவ்வளோதான். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் √2 × e⁻i, இதுக்கு எல்சிஎம் மட்டும் எடுக்கணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டினாமினேட்டராக இருக்குல்ல, எல்சிஎம் எடுக்கணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3 × 3 9. அப்போ ஆன்சர் 9π. இந்த 4 எங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா -4π. டினாமினேட்டரில் 4 × 3 12. அப்போ நெக்ஸ்ட்டு 9ல் 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 5. அப்போ ஆன்சர் √2 e⁻i 5π/12. இதுதான் அதனுடைய ஃபார்மெட்டு. இப்போ எக்ஸ்பொனன்ஷியல் இருக்குது, இதை மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், போலாரில் நம்ம மாற்றிக்கலாம். அப்போ √2 என்ன பண்ணோம், இந்த காஸ் ப்ளஸ் ஐ சைனை e⁻ எழுதணுமா? அப்போ e⁻ இந்த ஃபார்மெட்டில் பிரிச்சுக்கலாம், ட்ரிகனாமெட்ரிக்கில் சைன் காஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே காசு தீட்டாக்கு பதிலாக 5π/12 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 5π/12. ஓகே, அப்போ இந்த மாதிரி டிவைட்லேயோ மல்டிப்ளிகேஷன்லேயோ வந்தால் மட்டும் எக்ஸ்பொனன்ஷியலில் மாற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறோங்க, சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான்.